ஸ்காட்லாண்டில் ஜான் நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் அதிகமாக ஜெபிப்பார், ஆண்டவர் கூட நல்ல ஒரு உறவு வச்சுருந்தார். ஸ்காட்லாண்டோட ராணி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜான் நாக்ஸ் பற்றி, நான் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் நான் பயந்தவ இல்லை, ஆனால் நான் ஒரே ஒரு நேரத்தில் தான் நான் பயப்படுவேன். ஜான் நாக்ஸ் அவன் முட்டியை போடும் போது நான் பயப்படுவேன். ஐ ஒன்லி ஃபியர் வென் ஜான் நாக்ஸ் இஸ் ஆன் ஹிஸ் நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு செக்குலர் குவீன், ஆண்டர் பற்றி அறியாத ஒரு ராணி அம்மாக்கே வந்து ஜான் நாக்ஸ் ஜெபிக்கும் போது என்ன வல்லமை இருக்குன்னு உணர்ந்திருந்தாங்க. ஆமாம், செக்கரியா 4:6 என்ன எழுதியிருக்குன்னா, பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, ஆனால் என் ஆவினால நடக்கும். நாட் பை மைட், நாட் பை பவர், பட் பை மை ஸ்பிரிட் சேஸ் த லார்ட். ஒரு காரியம் நம்மளுக்கு வேணும்னா, நம்மளுக்கு பிரச்சனைனா, நம்மளுக்கு தேவை இருக்குது, என்னென்னா சுகம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு பலத்தை போய் என்னென்னா நம்ம வந்து யாருக்கு ரொம்ப பராக்கிரமம் இருக்கோ, என்னென்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பலன் இருக்கோ அதை தான் நம்ம வந்து எப்பயுமே கணக்கில் எடுத்துகிட்டே இருப்போம். யார்கிட்ட போய் பேசலாம், யார்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், யார் நம்மளுக்காக நிற்பா, யார் நம்மளுக்காக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்கள் வந்து தேடி போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், தேவனை வந்து சார்ந்திருக்க மனுஷன் அப்படி ஒரு காரியம் பண்ணாமல் எப்பயுமே அந்த காரியத்தை வந்து அவன் ஜெபத்தில் எடுத்துகிட்டு போவான். ஏன்னா அந்த ஜெபத்தில் எடுத்துகிட்டு போகும்போது தேவனாய் கர்த்தர், வானம் பூமி உண்டாக்குன தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் வந்து உதவி பண்ணுவார், அந்த காரியத்தை இன்டர்ஃபியர் பண்ணுவார், அந்த காரியத்தை அந்த மனிதனுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது வேற யாரையும் நீங்கள் தேட வேண்டாம். உன்னதமான தேவனை நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.